என்னோடு விளையாடி என்னை பழிப்பதற்கு இதுதான் நேரமா அப்படிங்கிறார். தூங்கிட்டு இருக்கேன் வந்து எழுப்புனீங்கன்னா வாங்க போவோம் தண்ணீர் ஆடுவோம்னு அழைச்சிட்டு போகாம என்னைய கேலி பண்றதுக்கு வந்தீங்களா இல்ல இறைவனை பற்றி பாட வந்தீங்களான்னு அவ கேள்வி கேட்கிற பொழுது அப்போ இறைவனுடைய அந்த கழல்களை பற்றி மாணிக்க வாசகர் சொல்லக்கூடியதுதான். திருவாசகம் முழுவதும் அதுதான், திருவம்பாவையும் முழுக்கவும் அதுதான் இருக்கிறது. அந்த விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்ப்பதம்ங்கிறாரு. அது எவ்வளவு பெரிய ஒரு செய்தி. அப்பேற்பட்ட மலர்ப்பதத்தை வைத்துக்கொண்டு இறைவன் அங்க காத்துக்கிட்டு இருக்கான், நீ தூங்குறியேடின்னு அவளை பார்த்து வந்தருளும். பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடமீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பார்யாம் ஆரேலோர் எம்பாவாய். தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வணக்கம். மார்கழி 2ஆம் நாள். இன்றைக்கு திருவம்பாவையினுடைய 2வது பாடல். தோழிமார்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இன்னைக்கு 2வது நாளும் வந்து தூங்குற அதே தோழியவே எழுப்புறாங்க. இந்த எழுப்புற தோழி அதுக்கு முந்தி அவங்க கிட்ட எல்லாம் நிறைய சொல்லியிருக்கா. எனக்கு வந்து அந்த பரஞ்சோதியான இறைவன் மீதுதான் பாசம், உங்க மேல எல்லாம் இல்லைன்னு ஏதோ சொல்லியிருப்பா போல இருக்கு. இந்த பெண்கள் எப்பவுமே மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு இருப்பாங்கல்ல, நீ அன்னைக்கு சொன்ன பத்தியா, போன வருஷம் சொன்ன பத்தியா, 10 வருஷம் முன்னாடி ஒரு வார்த்தை சொன்ன, அதை இங்க அந்த உளவியலை எடுத்து வச்சு அழகா பயன்படுத்துகிறார் மாணிக்க வாசகர் என்று நான் நினைக்கிறேன். அப்படித்தானா இருக்கு? இப்படிதான் இருக்கு. முதல் பாட்டுல நம்ம பார்த்தது முழுக்க சிவத்திரு பற்றிய வர்ணனை, சிவம் என்றால் என்னவென்று தெளிவாக சொல்லிவிட்டார். அடுத்து வரக்கூடிய எல்லா பாடல்களிலும் சிவனுடைய அழகை போற்றி பாடப்போகிறார். இதுல இந்த 2வது பாடலிலிருந்து ஒரு உரையாடல் தொடங்குகிறது. இந்த வெளியில வந்து எழுப்புகின்ற தோழிகளுக்கும் உள்ளே படுத்திருக்கும் தோழிக்கும் இடையே உரையாடல். அவள் திடுக்கிட்டு அவளை எழுப்பணும்ன்ற மாதிரியே அந்த கேள்வி இருக்கு. உனக்கு இருக்கக்கூடிய பாசம் பரஞ்சோதி மீதா இல்ல படுக்கை மீதா? பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது இல்லையா, எந்த நேரம் பேசும்போது அதையே சொல்றேன், அப்படி அதையே சொல்லுவேன். இப்ப சொல்லு, உன் அன்பு வந்து சிவன் மேலையா இல்ல இந்த படுக்கை மேலையா? இப்படி சொன்னா சுருக்குன்னு இல்ல. கீதையில ஒரு சத்திரியன் எதை சொன்னால் தாங்க மாட்டானோ பொங்கி எழுவானோ அந்த வார்த்தைத்தான் கண்ணன் முதலிலே பேசுகிறான். எங்கிருந்து வந்தது இந்த பேடிமைத்தனம்? வீணே அழுகிறாய், வீணே அழுகிறாய், கற்றவன் போல் கதைக்கிறாய், எங்கிருந்து வந்தது இந்த பேடிமைத்தனம் அப்படிங்கிறான். அப்ப எந்த வார்த்தையை சொன்ன சுருக்குன்னுமோ அதை சொல்றான். ஆமாமா, அவன் மேல அன்பா இல்ல இந்த படுக்கை மேலையா போது அவளுக்கு எவ்வளவு ரோஷம் வரும் பாருங்க. அது மாதிரி இருக்கு. அங்கே இருந்து வந்தவ கோபமா தோழிகளை பார்த்து சொல்ற வார்த்தை ரொம்ப உரிமைப்பட்ட வார்த்தை. இந்த சீச்சிங்கிற வார்த்தை இருக்குல்ல, அது வந்து சாமான்யமா ஒருத்தர் பார்த்து நம்ம பிரயோகப்படுத்த மாட்டோம். ரொம்ப உரிமையா இருக்கிறவங்க கிட்டதான். இவ கோவத்துல அங்கிருந்து வெளியில வந்து சிச்சி இதெல்லாம் ஒரு பேச்சா, இப்படியா பேசுவீங்க, ஒரு கொஞ்ச நேரம் கண்ணா சந்தா, அந்த படத்துல சொல்ற மாதிரி கொஞ்ச நேரம் கண்ணா சந்தா, அதுக்காக இப்படியா என்னைய வந்து எல்லாரும் சொல்லுவீங்கன்ற மாதிரி அவளுடைய அந்த பதில் இருக்கும். இந்த சீச்சி தான் பாரதியாருக்குள்ள போய் பாஞ்சாலி சபதத்துல வெளிப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அருமை. தருமன் வந்து தேசத்தை வச்சு இழக்கும் பொழுது கோயில் பூசை செய்தோர் சிலையை கொண்டு விற்றல் போலும், வாயில் காத்து நிற்போர் வீட்டை வைத்து இழத்தல் போலும், ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தர்மன் தேயம் வைத்திழந்தான், சீச்சி சிறியர் செய்கை செய்தான். இதுல என்னன்னா 2 விதமான பாடம் இருக்கு. சீச்சி இருக்கு, சீச்சி இருக்கு. ரெண்டு விதமான பாடமும் அறிஞர்கள் உரையாசிரியர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுபோல அவளுடைய அலங்காரங்கள்லாம் பிரமாதமா இருக்கு. நேரிழையீர் அப்படின்ற அந்த வார்த்தை அழகான அணிகலன்கள் அணிந்தவள் தான் நேரிழை அப்படிங்கிறது. இதெல்லாம் அலங்காரம் எல்லாம் பண்ணிக்க தெரியுது, ஆனா சமயத்துக்கு எந்திரிக்க தெரியலையேன்ற ஒரு குத்தல் தானே இதெல்லாம் சொல்றாங்க. அவளுடைய எதிர்வினை பாருங்க, என்னோடு விளையாடி என்ன பழிப்பதற்கு இதுதான் நேரமா அப்படிங்கிறார். தூங்கிட்டு இருக்கேன் வந்து எழுப்புனீங்கன்னா வாங்க போவோம் தண்ணீர் ஆடுவோம்னு அழைச்சிட்டு போகாம என்னைய கேலி பண்றதுக்கு வந்தீங்களா இல்ல இறைவனை பற்றி பாட வந்தீங்களான்னு அவ கேள்வி கேட்கிற பொழுது அப்போ இறைவனுடைய அந்த கழல்களை பற்றி மாணிக்க வாசகர் சொல்லக்கூடியதுதான்.
திருவாசகம் முழுவதும் அதுதான், ஆமா. திருவெம்பாவையும் முழுக்கவும் அதுதான் இருக்கிறது. அந்த விண்ணோர்கள் ஏத்துதற்கு ஏத்துதற்கு கூசும் கூசும் மலர்ப்பதம்ங்கிறாரு. ஆமா. அது எவ்வளவு பெரிய ஒரு ஆமா. செய்தி. அப்பேற்பட்ட மலர்ப்பதத்தை வைத்துக்கொண்டு ஆமா. இறைவன் அங்க காத்துக்கிட்டு இருக்கான், நீ தூங்குறியேடின்னு அவளை பார்த்து தந்தருள கேட்கிறாரு. வந்தருளும், அவனே வந்து எடுத்துக்கொண்டு வந்து கொடுப்பதற்காக இங்க வருகிறான். தந்தருள வந்தருள், அந்த சொல்லே அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சந்தமா. ரெண்டே சொற்களை நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு கவிதை சொற்றொடரா நமக்கு அது கிடைக்குது. தந்தருள வந்தருளும் அப்படின்னு. தேசம் ஆ. சிவலோக அடடா. தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பாரியாம் ஆரையிலோர் என்பாவார். அறிஞர்கள், உரையாசிரியர்கள் எழுதும் பொழுது பெரும்பாலானவருடைய கருத்து திருப்பெருந்துறையில மாணிக்கவாசகர் இதை அருளி செய்தார் என்று. சில பேர் இன்னும் பெரும்பாலானவருடைய கருத்து திருவண்ணாமலையில் தான் அதை செய்தார் என்று. சிதம்பரத்தில் இருந்து இதை செய்ததாகவும் சில உரையாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். நமக்கு தெரிந்த வரையில் அவர் எங்கிருந்து செய்தாலும் அங்கே எல்லா சிவத்தலங்களும் அடங்கி இருக்கும். நம்ம திருவண்ணாமலை தான் பெரும்பாலும் சொல்லுகிறார்கள், உண்மையிலேயே திருப்பெருந்துறை சொல்லுகிறார்கள், சிலர் அது சிதம்பரம் என்றும் சொல்லப்படுகிறது என்பதையும் ரொம்ப ஆதாரபூர்வமான இடங்களிலே குறிப்பிடுகிறார். மூன்றுமே அவருக்கு முக்கியமான திருத்தலங்கள் இல்லையா, அதனால வாய்ப்பும் இருக்கிறது. இதுல பெரியவர்கள் சொல்லும்போது சொல்லுவார்கள், மனத்தகத்தான் தலைமேலான் என்று. மனசுக்குள்ள இருக்கிறது தானே சிந்தையில வரும்னு சொல்லுவாங்க இல்லையா. அது போல இந்த பெண்கள் எல்லாருமே உன் மனசுக்குள்ள யார் இருக்காங்க, தூக்கம் இருக்கா இல்ல சிவன் இருக்காரா, அத முதல்ல சொல்லுன்னு இந்த பெண்ணை வம்புக்கு இழுத்து அவளை கோபப்படுத்தி எப்படியாவது ஒரு இது. இப்ப அம்மா வந்து பிள்ளைய எழுப்புற போது தூங்க மட்டும் தூங்கு, நாளைக்கு எங்கேயாவது விளையாடுறதுக்கு போகும்போது மட்டும் என்கிட்ட அனுமதி கேட்பீல, அப்ப மட்டும் நீ வா, நான் வச்சுக்கிறேன் ஒண்ணு அப்படின்னு அம்மா கோபமா சொல்ற போது அவன் உடனே தடுக்குன்னு எழுந்துக்குவான். ஆகா, நாளைக்கு விளையாட போக அனுமதி கிடைக்காது அம்மா கிட்ட, இப்ப எழுந்துக்கிறது தான் நல்லதுன்னு அந்த பையன் ஓடுற மாதிரி. இப்ப இந்த தோழிகள் எல்லாரும் அவளை போட்டு வம்பிழுத்து எடுத்து அப்படி அழைத்து கொண்டு போகிறார்கள் இல்லையா. அதுதான் தேசன் என்கின்ற சொல் அற்புதமான, அதாவது வடமொழியில தேஜஸ் அப்படின்றது. தேசு என்பது தமிழ் சொல், வடமொழி சொல்லினுடைய மொழிபெயர்ப்பு அல்ல, அது தூய மூல தமிழ் சொல். தேசு ஒளிதான். இன்னும் சொல்ல போனா லஷ்சர் அப்படின்ற ஆங்கில வார்த்தை ஓரளவுக்கு அது போகும். தேசுங்கிறது இன்னும் அற்புதமான, உள்ளிலிருந்து வருகின்ற திகழ்ச்சி, உள்ளொளியின் திகழ்ச்சி, உள்ளொளி பெருக்கிங்கிறார் இல்லையா, அந்த உள்ளொளியின் திகழ்ச்சி தான் தேசு. அவன் தேசுமயமாக இருக்கக்கூடியவன், அவன் தேசன். என்ன அற்புதமான ஒரு சொல் நமக்கு இதுல கிடைக்குது பாருங்க. எத்தனையோ அருமையான தமிழ் சொற்கள் இந்த புழக்கத்தில் இல்லாத, ஆனால் நமக்கு தேவைப்படுகின்ற சொற்கள் பொதிந்து கிடக்கின்றன. திருவெம்பாவையில நிறைய நம்ம அள்ளி அள்ளி எடுக்கலாம். போக போக அதை நாம் இன்னும் ஈசனுக்கு மேலே அன்பை வைத்திருப்பவர்கள், ஈசனார்க்கு அன்பர்யாம் அப்படிங்கிறதுல அதுல ஒரு பெருமிதம். நாங்க யாரு தெரியுமா, வேற யார்த்தையும் அன்பு கிடையாது, அதாவது வேற யாரிடமும் இப்படி கட்டுப்பட மாட்டோம். ஈசனுக்கே ஆளாவும், அவனுக்கே ஆளாவும், அவனுக்கே நாங்கள் அவனையே அடிபணிவோம் என்பதற்கு. அதனால ஈசனார்க்கு அன்பர். இப்ப நான் யார் தெரியுமா, அதுதான் ஈசனார்க்கு அன்பர்யா. அப்ப அது எங்க வைக்கிறாரு, தேசன் சிவலோகன் சொல்லிட்டு அடுத்த வரும்பொழுது அது அவன், நாங்க ஈசனார்க்கு அன்பர். எங்களுக்கு நமக்கும் ஒரு அடையாளம் வேணும், நமக்கும் ஒரு விளக்கம் வேண்டும். நம்மள எங்க வேலை பாக்குறேன் தெரியுமா, நான் என்ன பதவி தெரியுமா, யார் வீட்டு பிள்ளை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. ஈசனார்க்கு அன்பர், ஈசன் சாதாரண ஆள் இல்லப்பா நாங்க அப்படின்ட்டு. அவன் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசன் இருக்கானே, அவனுக்கு அன்பன். அப்படி எவ்வளவு அழகான ஒரு பாட்டு. பெருமிதம் வேண்டும். ஒரு குருவிடம் கேட்டேன், உங்கள் குருவை பற்றி சொல்லுங்கள் என்று. அவர் சொன்னார், என்னுடைய நடத்தை என் குருவை உனக்கு காட்டி கொடுக்க வேண்டும் என்றார். ஈசனார்க்கு அன்பர் தான் தேசனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் இதுல தெரிந்து. அருமை அருமை அருமை. நினைக்க நினைக்க இனித்து கொண்டே இருக்கிறது இல்ல திருவெம்பாவை. அடுத்ததாக நாளைய தினம் திருவெம்பாவையினுடைய 3வது பாடலை பற்றி இன்னும் நிறைய சிந்திக்கலாம். நன்றி. நன்றி.